வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16/9/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் சேனல்ஸ் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அதை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ரிஸ்க்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்காமல் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாங்க. முதல்ல நம்ம நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்து வந்துடலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அகைன் ஒரு நல்ல பாசிட்டிவ் டேயாக க்ளோஸ் ஆகிருக்குங்க. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.11% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P வந்து பார்த்தீங்கன்னா 0.47% பாசிட்டிவாக அனதர் ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுங்கிற மாதிரி நிற்காமல் மேலே போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக். ஸோ முரட்டுத்தனமான ஒரு க்ளோசிங். இந்த க்ரீன் கலர் கேண்டிலே பாருங்களேன், ஒரு கேப் அப்பு, இட் வாஸ் சஸ்டைன்ட் அண்டு ப்ரைஸுமே வந்து 0.84% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ அனைத்தும் சூப்பர் டூப்பர் குட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனாலுமே மார்க்கெட்டுமே ஏறி விக்ஸு 6.3% ஏறி முடிஞ்சிருக்கு. அதற்கு காரணம் என்னென்னா, இவ்வளோ தூரம் இவன் வெறித்தனமாக மேலே ஏறுறானே. சப்போஸ் வெனஸ்டே நாளைக்கு நடக்க போது, நாளைக்கு நைட்டு வந்து ஜெரம் பவல் ஏதாவது வெடிகுண்டை தூக்கி போட்டால் என்ன பண்ணுறது, எதிர்பார்த்த மாதிரி வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே, ஐ மீன் விக்ஸு மார்க்கெட் மேலே போனாலும் விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. பட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து பயப்படாதீங்க, நான் கண்டிப்பாக 0.25 பேசிஸ் பாயிண்ட்டை குறைச்சிருவேன். அண்ட் அதே மாதிரி மேபி அக்டோபர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 0.25 குறைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி இந்த இடத்துல வேணால் ஒரு வேரியேஷன் வரலாங்க. இது அக்டோபருக்கு பதிலாக இந்த டிசம்பரில் குறைக்கிற மாதிரி வரலாம். எப்படி குறைச்சாலும் சரிதான். இங்கே பாருங்கள், டிசம்பரில் என்ன நினைக்கிறாங்க, அது 3.5 to 3.75 போகுன்றாங்க. ஸோ இன்னும் 3 ரேட் கட்டை வந்து மார்க்கெட் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 3 ரேட் கட்லாம் வராது. இந்த வருஷத்துக்குள்ளே 2 ரேட் கட் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது இருந்தாலே மார்க்கெட்டுக்கு சந்தோஷம் தான். மார்க்கெட் வந்து ஹாப்பி ஆகிட்டு இப்போ இருக்கிற கெயின்ஸை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி ஏதாவது ஜெரம் பவல் லீக் வச்சிட்டாருன்னா எப்படி ஏறினானா அதை விட வெரசா கீழே இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தாண்டி நேற்று எதுவும் முக்கியமான டேட்டா நியூஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து ஏதோ சைனாவோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன், ஏன்னா யூஎஸில் வந்து டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அது எனக்கு தெரியல. அந்த பேனை ரிமூவ் பண்ணுற விதமாக ஏதோ வந்து அவருடைய சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ட்வீட்டை போட்டிருப்பார். அந்த ட்ரூத்னு ஒன்று வச்சுருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை ட்வீட் போட்டிருப்பார் போல் இருக்கு. ஒரு நிமிஷத்துங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து சீன அதிபரோட வந்து அவர் வேற பேச்சுவார்த்தை நடத்த போகிறாராமா. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவிட்டியாக இருக்குது. பட் இதனால தான் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா சொல்ல முடியாதுங்க. இது ஒரு சின்ன ஒரு கேட்டலிஸ்டாக வேணால் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நேற்று வந்து எனக்கு தெரிஞ்சு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நியூஸுங்கிறது இதுதான். சரி, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, எஃப்ஐடி டேட்டா பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து 1200 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. டிஏ வந்து 2000 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. ஈவன் தான் நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக இருந்தாலுமே எஃப்ஐ வந்து தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே எஃப்ஐ செல் பண்ணும்போது நம்ம ஓடி வந்து நம்மளுடைய ஐஎன்ஆர் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். பரவாயில்லைங்க, ஐஎன்ஆர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக லிக்விடிட்டி ஸ்வீப் தான், ப்ரைஸால் ஃபர்தராக மேலே போக முடியல. அதை தாண்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர்வாலி கேப்பையுமே போட ஆரம்பிச்சிருக்கு. இந்த 3வது கேண்டில் முடிச்சாதான் இங்கே ஃபேர்வாலி கேப் வருமா இல்லையாங்கிறது தெரியும். வந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான சைன் தான். மேபி இன்னுமே கொஞ்சம் கீழே வந்து அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்த ஃபேர்வாலி கேப்புமே வந்து அதாவது 87.6க்கும் கீழே போகும்போது கீழே இறங்குறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த விதத்தில் இதை வேணால் ஒரு மைல்டு பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டெரிவேட்டிவ் டேட்டா பார்க்க நம்ம போயிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபியூச்சர்ஸில் வந்து ஷார்ட் பில்டப் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒரு சின்ன மினிமலான ஒரு பியரி சைனுங்க. அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பக்கம் போனீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் ஓஐ. ஸோ கிட்டத்தட்ட இன்ட்ராடேயில் வந்து 3 crores பியரிஷாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. பொசிஷனல் பாருங்களேன், பொசிஷனல் வந்து நேற்று கொஞ்சம் நிறையா அந்த வேரியேஷன்ஸ் வந்துச்சுங்க. நிறையா டைம் நேற்று டேலோவை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு. அப்படி பண்ணும்போதெல்லாம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. பட் வந்து அதுக்கப்புறமா வந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஃபேட் அவுட் ஆகி இப்போ 49 lakhs பியரிஷாக இருக்குது. பட் ஸ்டில் பியரிஷாக இருக்குது, அதை நம்ம கவனிக்கணும். மைல்டு பியரிஷாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்துங்க, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கால் ஆப்ஷனில் பாருங்கள், இது வந்து இப்போ ஒரு அர்த்த மணி மாதிரி இருக்குன்னா கால் ஆப்ஷனில் தான் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. ஸோ எப்பவுமே ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற சைடை ரைட் பண்ணால் தான் செல்லர்ஸ்க்கு ப்ராஃபிட் வரும். ஸோ தட் இன்னைக்கு இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல கால் ஆப்ஷனை ரைட் பண்ணால் தான் செல்லர்ஸ்க்கு ப்ராஃபிட் வரும். அப்போ கால் ஆப்ஷன் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒன்று கன்சாலேட் ஆகிறதுக்கோ கீழே போகிறதுக்கோ தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி டேங்கிறதுனால இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க.
ஸோ இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கால் ஆப்ஷன் எஃப்ஐஐ பாருங்களேன், அகைன் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டாங்க, புட் ஆப்ஷனாக பை பண்ணி பயங்கர பியரிஷாக மாறிட்டாங்க. பட் வீக்லி எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும் கிங்குனா அது ப்ராப் ட்ரேடர்ஸ் தான். அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, கால் ஆப்ஷனில் நியூட்ரல் ஆகிட்டாங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ மைல்டு பியரிஷாக இருக்காங்க, பயங்கர பியரிஷாலாம் சொல்ல முடியாது, மைல்டான பியரிஷாக இருக்காங்க. அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் 62 கால் ஆப்ஷன் நியூட்ரலாக இருக்காங்க, புட் ஆப்ஷனை செல் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகணும், புல்லிஷாக பிஹேவ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். எஃப்ஐஐ பயங்கர பியரிஷாக இருக்காங்க, ப்ராப் ட்ரேடர்ஸ் மைல்டு பியரிஷாக இருக்காங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பயங்கர புல்லிஷாக இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய ஸ்டான்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயுடைய லாங் ஷார்ட் ரேஷியோ ஒரு சின்ன பாஸ்ன்னு சொல்லலாம். 11.81லேருந்து 11.85 ஒரு 0.4% அகைன் ஷார்ட் கவரிங் தான் நடந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கவரிங் 7% அப்படின்னு இருந்ததுனால அதை வந்து ஒரு 11% அப்படின்ட்டு ஒரு 3-4% ஏற்றி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். இன்னுமே மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 88% பக்கமாக ஷார்ட்டில் தான் இருக்குது, வேரியேஷன் தான். பட் ஷார்ட் கவரிங் நடக்குது, எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத பார்க்கணும். ஓகேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபியூச்சர் மார்க்கெட்டு போயிடும். இப்போ கரண்டாக ஃபியூச்சர்ஸ் வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட் அப்சல்யூட் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அப்படியே லைட்டாக பேரிஷாக இருந்துச்சு, இப்போது ஃப்ளாட்டாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது, ஃபிட்ஸே ஃப்ளாட்டாக இருக்குது, ஃப்ரான்ஸ் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. அங்கே ஏதோ கலவரம்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது பாசிட்டிவிட்டியானு எனக்கு தெரியல, ஏதாவது பொலிட்டிக்கல் ரீதியாக ஏதாவது பாசிட்டிவிட்டின்னு எனக்கு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா கலவரம் இந்த சென்ஸ் உங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு எதிரான கலவரம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி கலவரம். ஸோ அடுத்து வந்து நிக்கி ஃப்ளாட்டாக இருக்குது, ஆஸ்திரேலியா வந்து 0.35% வந்து பாசிட்டிவாக இருக்குது, கொரியா வந்து 0.75% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, பெரிய வேரியேஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஏஷியன் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, குளோபல் மொமெண்டம் பாசிட்டிவாக தாங்க இருக்குது. ஓகேங்க. அடுத்து இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்துருவோம். நான் அப்படியே பார்க்கும்போது 20 பாயிண்ட், இப்போ 20 பாயிண்ட்டில் தான் டவுனில் இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போனா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஒரு சிறிய கேப்டன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம சைட்டாகவே நிஃப்டியோட டெய்லி பயாஸ்க்கு போயிடலாம். ஸோ நிஃப்டியோட டெய்லி பயாஸ் என்ன அப்படின்னா, நிஃப்டிக்கு நேற்று வந்த கேண்டில் ஒரு இன்சைட் கேண்டில், அதாவது இதுக்கு முன்னாடி வந்த கேண்டிலுக்கு உள்ளேயே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படி வந்துச்சுன்னா நிஃப்டிக்கு பயாஸே கிடையாது, இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டே வருவதற்கு ஒரு 80% சான்ஸ் இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலோட ஹையை தாண்டா நல்லா மேலே போயிடும், இந்த கேண்டிலோட லோவை தாண்டா நல்லா கீழே போயிடும், அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வரதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 சிபிஆருக்கு பார்த்துருவோம். நம்ம நேற்று பாருங்கள் ப்ரைஸால் சிபிஆருக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் சிபிஆருக்கு கீழே முடிச்சிருக்கான். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பையர்ஸ் வந்து அவங்களுடைய கிரிப்பை இழக்கிறாங்க, ப்ரைஸை ஃபர்தராக மேலே கொண்டு போகிறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அப்படி இருந்தாலுமே கீழே இன்னொரு விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது 25,000 கிட்ட நங்குறமாட்டு இருக்குது, இதை நம்ம பார்க்கணும். இது ஈவந்தோ மூணாவதாக வந்து விர்ஜின் சிபிஆர் பவர் கம்மியான விர்ஜின் சிபிஆர்னாலுமே ப்ரைஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது 25,000 அப்படிங்கிற ரவுண்ட் நம்பர்லேயுமே வந்திருக்கு. ஸோ ரவுண்ட் நம்பர்ஸ் சப்போர்ட்டு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் கண்டிப்பாக அந்த இடத்துல அதிகமான சப்போர்ட் இருக்கும். விர்ஜின் சிபிஆர் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி 25,000ங்கிறது மிக முக்கியமான சப்போர்ட்டாக ப்ரைஸுக்கு இப்போதைக்கு இருக்குங்க. அண்டு நிஃப்டிக்கு இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்க சிபிஆர் அப்படிங்கிறது ஒரு பேரலல் சிபிஆர். ஸோ இது வந்து ஒரு பெரிய பியரிஷ் சிபிஆர், பெரிய புல்லிஷ் சிபிஆர்லாம் சொல்லிட முடியாது, ஒரு பேரலல் சிபிஆர் இருக்குது. ஒரு மைல்டு பியரிஷ் சைனோட இது வந்திருக்கு, ஏன்னா கொஞ்சம் கீழே இந்த சிபிஆர் கொஞ்சம் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதனால். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி வந்து ப்ரைஸ் கொஞ்சம் பியரிஷாக பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் டே ஹை லெவல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் நம்மளுக்கு சொல்லுது. ஆனாலுமே விர்ஜின் சிபிஆர் இருக்கிறதுனால விர்ஜின் சிபிஆர் இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிலவரம். இது வந்து இப்போ நான் சம்மரி பண்ணும்போது என்ன ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது மொத்தமாக சொல்கிறேன். அடுத்து பாருங்கள் பேங்க் நிஃப்டியில் நேற்று விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியில் இதுக்கு முன்னாடி 3 விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் நேற்று தான் முறையாக ஒரு விர்ஜின் சிபிஆர் பழங்காலம் கழிச்சு ஒரு புல்லிஷான விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இப்போ தான் பேங்க் நிஃப்டியில் கேமுக்குள்ளேயே வர்றாங்க, பாயிண்ட் வரட்டும் கடைசி காலம் போன காலத்தில் தான் வந்து பேங்க் நிஃப்டியில் உள்ள வராங்க. பட் இது ஒரு பாசிட்டிவ் சைன் தாங்க. நிஃப்டி வந்து ஒரு கடந்த 2 வாரங்களாக நல்ல ஐ திங்க் ஒரு 600 பாயிண்ட்டுக்கு பக்கமாக பாசிட்டிவாக முடித்த இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு விர்ஜின் சிபிஆர் போடாமல் கடைசியில் நிஃப்டி வந்து கீழே விழுறதுக்கு தயாராகிறான் அப்படின்னு ஒரு சைனை காட்டும்போது பேங்க் நிஃப்டியில் வந்த விர்ஜின் சிபிஆர் மேபி மொமெண்டம் அவ்வளோ சீக்கிரத்தில் பியரிஷாக மாறாதோ, மேபி இன்னும் கொஞ்சம் கன்சாலிடேஷனை போடுவானோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கூட எனக்கு வரவழைக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. பேங்க் நிஃப்டியில் நேற்று வந்து விர்ஜின் சிபிஆர் கண்டிப்பாக பாசிட்டிவான சைன் தான்.
இந்த 54,770 740 அந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் போகும்போது கண்டிப்பாக அது ஒரு சப்போர்ட்டை பேங்க் நிஃப்டிக்கு ப்ரொவைட் பண்ணும். அது பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நிஃப்டிக்குமே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கே வந்திருக்கிற சிபிஆர் ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது அசெண்டிங்காக வந்திருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டிச்சுன்னா நல்லா மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது தவறி மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா இந்த S1 அண்ட் ப்ரீவியஸ் டேலோ அலாங் வித் விர்ஜின் சிபிஆர் இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சி ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு சொல்கிற செய்தியாக இருக்கிறதுங்க. ஸோ அப்போ ஓவராலாக இன்றைக்கி வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம நிஃப்டியோட ட்ரெண்டை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிடலாம். ஏன்னா நிஃப்டிக்கு வந்து பயாஸின் அடிப்படையில் நிஃப்டி இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மேலேயும் பெருசாக ட்ரெண்ட் ஆகலாம், கீழேயும் பெருசாக ட்ரெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறதா இருக்குது. ஆனால் நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் கீழே விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது இருக்குங்க. இன்னைக்கு வந்த சிபிஆரில் கொஞ்சம் மொமெண்டம் கம்மியாக இருக்குது. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மிக்சடான சிக்னலாக இருக்குது. ஸோ இதில் நான் பெருசாக நம்புறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை தான். ஸோ அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸ் டே லோவை தாண்டிச்சுன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நேற்று நிஃப்டியில் ஒரு ஸ்விங் பாயிண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் சைன் தான். ஸோ நான் நிஃப்டியில் கொஞ்சம் பியரிஷாக தான் இருக்கேன். மேபி இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த விர்ஜின் சிபிஆரான 25,000 கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் இப்போ தான் ஒரு விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகி மேபி மொமெண்டமை நிஃப்டி கீழே விழுறதுக்கான மொமெண்டமை இது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்களுக்கு தெரிகிறது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். ஸோ இதை தாண்டி நிஃப்டிக்கு மிக முக்கியமான சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் கீழே விழும்போது 24,987 957 அண்ட் 916 இது மூணும் இருக்கும். அண்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டிக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த 24,154 தான். ஸோ இதை தாண்டும் போது நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் கூட நம்ம மேலே எதிர்பார்க்கலாம். டுவர்ட்ஸ் 250 ரேஞ்சுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க.